ரெடிமேட் இட்லி மாவு நம்ம ரெடி பண்ணி வீட்டிலே வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணால் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். பாருங்கள், நைட்டு 7 மணிக்கெலாம் ஊற வச்சு நல்லா கழனி பிசைஞ்சு நல்லா ஒரு 6-7 தண்ணி அலசி சூப்பராக என்ன பாருங்கள் மணி மாதிரி சத்தம் வருது. இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், வெந்தயமும் உளுந்தோம், இட்லி அரிசி அதே மாதிரி முத்து மாதிரி நல்லா 6-7 தண்ணி நல்லா அலசி இட்லி நல்லா ஒயிட்டாக இருக்கும். நம்ம ஆட்டிச்சு பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு 2 ஸ்பூன் காலையில் வேணும்னா நைட்டு கலக்கி வைக்கணும், நைட்டு வேணும்னா காலையில் கலக்கி வைக்கணும். நமக்கு தேவைக்கு என்னவோ அதை இதை வந்து நான் 2ஐயும் நம்ம ரெடி பண்ணி இட்லி ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது கோதுமை சுகர் தான், இப்போ எல்லாருக்கும் தான் சுகர் இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து புட்டை வைக்கலாம், பொங்கல் பொங்கலாம், உப்புமாவாக கிண்டலாம். இது வேக வச்சு நல்லா வேக வச்சு காய போட்டு நம்ம இதை ஒரு ரவை பக்குவத்தில் உடச்சி எடுத்துடணும். அதுக்கு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணோடனே உங்களுக்கு காட்டுறேன். இது பச்சை அரிசி, இது இடியாப்பத்துக்கு, இடியாப்பம் புட்டு அப்புறம் இது நம்ம இது என்ன வேணாலும் நம்ம முறுக்கு எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இதையும் நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகா சூப்பராக இருக்குது. ரேஷன் பச்சரிசி தான், இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள், வெள்ளை அழகா. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெடி பண்ணோன்னு எல்லாமே செய்து காட்டுறேன்.